ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேபிஎன் ஜேர்னியில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டான எள்ளுருண்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த எள்ளுருண்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சி ஊற்ற போகிறதில்ல, மிக்ஸி ஜாரில் அரைச்சி தான் சேர்த்து உருண்டை பண்ண போகிறோம். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த எள்ளுருண்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எள்ளை சேர்த்து எள்ளு நல்லா பொரிஞ்சு வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வாசம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். கால்சியம், மெக்னீஷியம், துத்தநாகம், பாஸ்பரஸ்னு எல்லா கனிமங்களும் எள்ளில் இருக்குது. 100 கிராம் எள்ளில் 1450 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு எள்ளுருண்டை கொடுத்து விடுங்க. பெரியவங்களும் டெய்லி ஒரு எள்ளுருண்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. எள்ளு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். எள்ளு ஆறுறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ எள்ளுக்கு 1/2 கிலோ வெல்லம்னு எடுத்துக்கிட்டால் அளவு சரியாக இருக்கும். வெல்லம் சும்மா 1-2 இருக்கிற மாதிரி தட்டினா போதும். நமக்கு எள்ளுமே ஆறிடுச்சு. இப்போ எள்ளை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைக்காமல் பொறப்பொறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2-3 சுற்று விட்டு எள்ளை அரைச்சிக்கலாம். இப்போ எள்ளை அரைச்சாச்சு. இந்த மாதிரி பொறப்பொறப்பாக இருக்கிற மாதிரி எள்ளை அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்ச எள்ளை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே வெல்லத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் ஆல்ரெடி நம்ம தட்டி சேர்க்கறதுனால சீக்கிரமாக அரைஞ்சிரும். வெல்லம் அரைக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெல்லம், ஏலக்காய் ரெண்டையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வறுத்து அரைச்ச எள், பொடி பண்ணின வெல்லம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளை பொறுத்த வரைக்கும் இதில் இரும்பு சத்து இருக்கிறதால ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடல் முழுவதும் உள்ள ஆக்சிஜனை சீராக கொண்டு போகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எள்ளில் இருக்கிற மெக்னீஷியம் மற்றும் விட்டமின் இ நரம்புகளை தளர்வடைய செஞ்சு ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது. 1 கப் பாலில் இருக்க கால்சியம் சத்து ஒரு கையளவு எள்ளில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் டெய்லி பால் வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு எள்ளுருண்டை கொடுத்தாலே தேவையான கால்சியம் கிடைச்சிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேபிஎன் ஜேர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேபிஎன் ஜேர்னி. டாடா, பை பை, டேக் கேர்.